இங்க ரொம்ப புராண கதைகள் பாத்தீங்கன்னா, இந்த ஆலயத்துல நெறைய இருக்கு. ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம், அன்னைக்கு நடக்கக்கூடிய சிறப்பு திருக்கல்யாணம் இங்க ரொம்ப விசேஷம். ஸோ சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய இந்த திருக்கல்யாணத்துல பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க, மூலம் நட்சத்திரக்காரர்கள் போனீங்க அப்படின்னா, திருமண தடை விலகும். இந்த மூல நட்சத்திரம்லாம் பாத்தீங்கன்னா, நட்சத்திரத்துல பார்க்கும் பொழுதே வேண்டான்னு சொல்லி எடுத்து ஒதுக்கி வச்சுடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. இந்த ஆலயம் இப்படி ரொம்ப மனசு நொந்து போய் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு போங்க. இந்த சியாத்த மங்கை அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அம்பாளின் திருநாமம். இந்த ஆலயம் 63 நாயன்மார்கள்ல ஒருவரான திரு நீலநக்க நாயனார் அவர் பிறந்த ஸ்தலம். மங்கையர்க்கரசின்னு அவரினுடைய மனைவியின் பெயர். அவங்களும் இந்த ஊர்ல தான் பிறந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே பயங்கரமான சிவபக்தர்கள். அம்மையார் ஒரு நாள் கோவிலுக்கு போயிருக்கும் பொழுது அந்த சிவனினுடைய உருவ திருமேனியில சிலந்தி இருந்திருக்கு. உடனே அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி என்னுடைய ஐயன் திருமேனியில சிலந்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயால ஊதி இருக்கிறாங்க சிலந்தி போல. திரும்பவும் ஊதி இருக்கிறாங்க போல. உடனே மறுபடியும் மறுபடியும் அவங்களுடைய எஃபர்ட் எல்லாம் போட்டு ஊதும் பொழுது திருநீலநக்க நாயனார் என்ன பண்ணியிருக்காரு, நீ உன்னுடைய எச்சில் திருமேனியில பட்டுடுச்சு, நீ சிவனுக்கு பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவர் இந்த அம்மையார கோயில்ல விட்டுட்டு போயிட்டாரு. இந்த அம்மையார் கோவில்ல இருந்திருக்காங்க. அந்த இரவு அம்மையார் சிவபெருமானிடம் வேண்டுறாங்க, நான் நல்ல எண்ணத்தோட பண்ணேன், இந்த கோபம் அவர் என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும் சொல்லி சிவபெருமான்ட்ட அழறாங்க. சிவபெருமான் திருநீலநக்க நாயனாரின் கனவுல காலையில் எம்மை பாரும் அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய மனைவி எனக்கு தாயை போல அப்படின்னு சொல்றாரு. விழுந்தடிச்சு கொண்டு விடியற அந்த டைம்ல ஓடி வந்திருக்காரு. சிவபெருமானின் திருமேனி அவர் பார்க்கும் பொழுது ஆச்சரியம், அழறாரு திருநீலநக்க நாயனார். ஏன்னா அந்த திருமேனியில பாத்தீங்கன்னா, அம்மையார் ஊதுனாங்க இல்லையா அந்த சிலந்தி இருந்த இடம், அங்க மட்டும்தான் அவருக்கு புண்ணா இல்ல. மற்ற இடங்கள் எல்லாம் அவருக்கு புண்ணாக மாறி அவருக்கு ஒரே சீழ் வடிஞ்சு அவர் அந்த திருமேனியை காமிச்சிருக்காரு. திருநீலநக்க நாயனார் ரொம்ப மனசு நொந்து போய், ஐயோ ஐயனே நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயனும் அம்பிகையும் இவங்களுக்கு காட்சி கொடுத்து திரும்பியும் மறுபடியும் இவர் வீட்டுக்கு மங்கையர்க்கரசியை கூட்டிட்டு போறார். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிகழ்ந்த ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம்.